திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வடகிழக்கு மாநிலங்களில் கடுமையான கனமழை பெய்து வருகிறது. அதனால் சில மாநிலங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக அசாம் மாநிலத்தில் நிலச்சரிவு மற்றும் கனமழை வெள்ளப்பெருக்கினாலே 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மிசோரம், சிக்கிம் உட்பட சில மாநிலங்களிலே அதிகப்படியான கனமழை சில நாட்களாக பெய்து வருகிறது. இந்த கனமழையினாலே அங்குள்ள 10 ஆறுகளில் அதிகப்படியான அளவையும் தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரம்மபுத்திரா மற்றும் பராக் ஆகிய ஆறுகளில் அதிகப்படியான வெள்ளம் மற்றும் அதிகப்படியான தண்ணீர் அளவு கொண்டு ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகிறபடியினாலே 15 மாவட்டங்களில் உள்ள 78,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து பெய்து வருகிற இந்த கனமழையினாலே நிலச்சரிவிலே சிக்கி 5 பேரும் மட்டுமல்ல 3 பேர் வெள்ளப்பெருக்கிலும் பாதிக்கப்பட்டு அசாம் மாநிலத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்களிலே கடுமையான கனமழை பெய்து வருகிறது. மிகப்பெரிய பாதிப்பையும் உயிரிழப்புகளையும் இன்னமும் ஏற்படுத்தி மக்களும் கூட பாதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. அங்குள்ள பேரிடர் மேலாண்மை ஆணையமானது தெரிவித்திருக்கிற அறிக்கையிலே மக்கள் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டு ரயில், சாலை மற்றும் படகு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆகவே மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்படவும் மட்டுமல்ல, வெள்ளத்திலே சிக்கியிருக்கிற ஜனங்கள் பத்திரமாக மீட்கப்படவும் இன்னமும் உயிரிழப்புகள் இந்த பேரழிவுகளால் அசாம் மாநிலத்தில் ஏற்படாதபடி கர்த்தர் மனமிறங்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களில் அதிகரித்து வருகிற கனமழை, வெள்ளப்பெருக்கு, இன்னமும் நிலச்சரிவு, இன்னும் நிலநடுக்கம் இப்படி போன்ற காரியங்களினாலே மிகப்பெரிய அழிவுகளை தேசத்தில் ஆண்டவரை மாநிலங்களும் சந்தித்து வருகிறது. அப்பா ஆண்டவரே, உலகம் முழுவதிலுமே மிகப்பெரிய தட்பவெப்பநிலை மாற்றத்தையும் அதிகப்படியான வெப்பம், குளிர், இன்னும் கனமழையும் நாங்கள் பார்த்து வருகிறோம். அதனால் ஏற்படுகிற உயிரிழப்புகளையும் நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம். தற்போது இந்தியாவில் அசாம் மாநிலத்திலே தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்களில் பெய்து வருகிற கனமழையினாலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 10 ஆறுகளில் அதிகப்படியான எல்லையையும் தாண்டி தண்ணீர் ஓடுகிறது என்றும் ஆண்டவரை, இது நிமித்தமாக 78,000 ஜனங்கள் 15 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்து அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அசாம் மாநிலத்தை எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறோம். பாதிக்கப்பட்டு வெள்ளம் சூழப்பட்டிருக்கிற அந்த மாவட்டங்களில் உள்ள ஜனங்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட, ஆண்டவரை மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட, ஆண்டவரை ஏற்கனவே ஒரு சில உயிர்கள் பலியாயிருக்கிற சூழ்நிலையில் மீண்டும் உயிரிழப்புகள் நேரிடாதபடி அங்கு பெய்து வருகிற கனமழை நிறுத்தப்பட, ஆறுகளிலே ஆண்டவரே தகப்பனை ஓடுகிற தண்ணீர் குறைந்து இயல்பான நிலைக்கு அங்குள்ள மக்கள் ஆண்டவரை திரும்ப சூழ்நிலைகளை மாற்றித்தர உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். அசாம் மாநிலம் மட்டுமல்லாமல் சில வடகிழக்கு மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிற செய்தி எண்ணி பெய்து வருகிற கனமழை நிறுத்தப்பட, சூழ்நிலை சாதகமாக இயல்பாக மக்கள் வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் மாற்றியமைக்கப்பட உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.